இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா, அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் இறைவனோடு இணைந்து பயணிக்க, முகமலர்ச்சியோடு இருக்க, நன்றி உணர்வோடு வாழ சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது ஆண்டின் பொது காலம் 28ஆம் வாரத்தை தொடங்குகிறது. இந்த வாரத்தினுடைய செய்தி என்ன என்று இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனைத்து வாசகங்களையும் நான் படித்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிறப்பாக முதல் வாசகம் திருப்பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி, அனைத்தும் நமக்கு கொடுக்கிற மைய கருத்து, நன்றி உள்ள இதயம் நம்பிக்கையின் முழுமையை அடைகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நன்றியுள்ள இதயம், நம்முடைய இதயத்தில் நன்றி உணர்வு இருக்கிறதா? அப்படி அந்த நன்றி உணர்வு இருக்கிற பொழுது நாம் நம்பிக்கையில் முழுமையை அடைகிறோம். கடவுளை முழுமையாவே நம்பிடுறோம். அந்த நன்றி உணர்வு நமக்கு தேவை. அதை வைத்துதான் முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம் அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்திலே சிறப்பாக 2 அரசாகமத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அழகாக பேசப்படுகிறது. நாமான் போறாரு, போயிட்டு ஒரு குளத்துல தன்னை கழுவி கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர் நலம் பெறுகிறார், ஒரு குழந்தை போன்று மாறிவிடுகிறார். இந்த நன்றி பெருக்க, அந்த நன்றி உணர்வோடு வெளியே வராரு. வந்துட்டு எலிசாவை பார்த்து நன்றி சொல்றாரு. நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட கடவுளை நான் அனுபவித்ததில்லை. உங்களுடைய கடவுள், இந்த இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிற கடவுள் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எலிசா கிட்ட கேட்கிறாரு. எலிசா சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம். இல்லை, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க வற்புறுத்தி, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் இன்னிலிருந்து அந்த உன்னுடைய கடவுளுக்கு அடிமையா இருக்கிறேன், அவருக்கு பணி செய்கிறேன், அவர் மட்டும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்ப பாருங்க, இது வரைக்கும் அந்த கடவுளுடைய ஆற்றலை பெறாத ஒருத்தர் பெற்ற உடனே அந்த கடவுள் மீது அவ்வளவு நன்றி பெருக்கு வருகிறது. அந்த நன்றியை தெரிவிக்கிறார். பாருங்க, நம்ம கூட கடவுள்கிட்ட வேண்டுறோம், கிடைச்ச உடனே கடவுள் மறந்துடுவோம் இல்லையா? ஆனா இந்த நாமான் முதல் வாசகத்திலே அழகாக அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய திருப்பாடல் கூட, திருப்பாடல் 98 கடவுளுடைய இரக்கத்தை மக்கள் மீது அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கடவுளுடைய அருளும் இரக்கமும் மக்களுக்காக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, முதல் வாசகத்தில் பார்த்தது போல அவர்கள் குணப்படுத்துகிறாரோ, அந்த ஒரு செயல் எல்லாருக்கும் செய்து கொண்டே இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாகவே சொல்லுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் 2 தீமோத்தி அழகாக 2ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார். தீமோத்திக்கு எழுதுகிற இந்த கடிதத்தில் அவர் எதை பற்றி சொல்லுகிறார்? நான் இந்த கிறிஸ்துவை பற்றி தான் போதித்தேன், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த உண்மை பற்றி தான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற எனக்கு அந்த உண்மைக்காகத்தான் இந்த சிறை வாழ்வு, கடவுளுடைய வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது என்று சொல்லி அவ்வளவு துன்பங்கள், அவமானங்கள், வேதனைகள் அடைந்தால் கூட இந்த கடவுளை, உயிர்த்த ஆண்டவரை நான் ஒருபொழுதும் மறுதலிக்க மாட்டேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அந்த நன்றி பெருக்கோட நான் இந்த நற்செய்தி அறிவிப்பேன் என்று சொல்லி மீண்டுமாக அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் பயந்து ஓடிவிடாமல், கோழையாக மாறிவிடாமல் துணிச்சலோடு நன்றி பெருக்கோடு தொடர்ந்து பணி செய்வதை பார்க்கிறோம். பிரியமான, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லது செய்கிறோம், அதை நினைச்சு பலர் எதிர்க்கிறாங்க, நமக்கு அவமானம் வருகிறது, நம்ம சிறை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோயோ இனி அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்டா, நான் பட்ட துன்பம் போதும்பா, அதுக்காக என் உயிரையே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கோழையை அதை நிறுத்திடுவோம் இல்லையா? ஆனால் தூய பவுல் எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் அவ்வளவு துன்பங்களிலுமே
இந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலுமே அந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று முனைப்போடு விழிப்போடு இருந்து செய்கிறார் பாருங்க. அதுதான் நன்றி உணர்வு. பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகம், திருப்பாடல், இரண்டாம் வாசகம் அனைத்தையும் படித்து நம் நற்செய்திக்கு வருகிற பொழுது அங்க நற்செய்தியில பார்த்தீங்கன்னா அதே ஒரு கருத்து தாங்க, நன்றி பெருக்கோடு இருக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கப்படுகிறது. லூகாஸ் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 to 19 முடிய பகுதிகளில இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அதுல 9 தொழில்நோயாளர்கள் வர்றாங்க. வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, குணமாக்கணும், நீங்க போங்க, போயிட்டு இந்த குளத்துல கழுவிட்டு வாங்க, சரியாயிடும். போற வழியிலேயே எல்லாருடைய வியாதியும் குணமாகிறது. அதுல பாக்குறாங்க, எங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அந்த தொழில்நோயாளிகள்லாம் ஊருக்குள்ள இல்லைல்ல. ஐயோ, முறை நான் நல்லா அடைஞ்சிட்டேன், நல்லா இருக்கிறேன், நார்மலா இருக்கிறேன், ஓடி போகணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அதுல ஒருத்தர், ஐயோ இந்த இயேசுகிட்ட இவ்வளவு சக்தி இருந்ததா, அவர் எங்களை குணப்படுத்தினாரா, அவர் போய் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் திரும்பி வராரு. அவர் யாருன்னா சமாரியன். அப்ப இந்த சமாரியன், அந்த தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த சகோதரன் இயேசுவை பார்ப்பதற்காக, நன்றி சொல்வதற்காக வருகிறான் பாருங்க. அப்ப இயேசு போய் சந்திக்கிறான். இயேசு கேட்கிறாரு, மீதி பேர் எங்க 9 பேர் இருந்தீங்களே, ஒருத்தர் தான் வந்திருக்கிற, மீதி பேர் வரலையே. அப்ப உன்னுடைய நம்பிக்கை மிக உயர்ந்தது, சிறந்தது, நீ போ, இன்னும் நலமாக வாழ்வாய் என்று அவனை வாழ்த்தி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நற்செய்தியும் சரி, அனைத்து வாசகங்களும் நமக்கு கொடுக்கிற செய்தியே, நம் வாழ்வில் நன்றி பெருக்கோடு, நன்றி இதயத்தோடு வாழ வேண்டும். அந்த நன்றி உணர்வு நமக்கு நிறைய பேருக்கு இல்லாம இருக்குங்க. அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க செய்யறாங்க ஒரு சிறிய ஒரு சேவைக்கு கூட நான் நன்றி பிள்ளையாக வாழ்கிற பொழுது அந்த நன்றி உணர்வு நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை கடவுளை, அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணையாக இருக்கிறது என்றுதான் இந்த வாரத்தினுடைய செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் அனைவருக்கும் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். முதல் கருத்து பாருங்க, 9 பேர் வந்தாங்க, இவர் ஒருத்தன் தான் எனக்கு நன்றி சொல்வான்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப அந்த ஒருத்தருக்கு மட்டும் குணப்படுத்திருக்கலாம். ஆனா இல்ல, அவர் அனைவருக்காக வந்தவர், அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர். எனவே கடவுளுடைய அருள், நீங்க நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, கடவுள் அனைவரையுமே குணப்படுத்துகிறார், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார் என்றுதான் முதல் கருத்தாக பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை நன்றி பெருக்கு தான் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. அப்ப நன்றி உணர்வு யாருக்கெல்லாம் வருகிறதோ அப்ப நம்பிக்கை அதிகமாக வருகிறது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்றேன், ஆண்டவரே என் தலைவலி போயிடணும், தலைவலி போயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்றோம் இல்லையா. இந்த நன்றி சொல்வது மீண்டுமாக நம்மளுடைய நம்பிக்கையை அது ஆழப்படுத்துகிறது. திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போய் நான் வேண்டேன்னா கொடுப்பாரு அப்படி அந்த நம்பிக்கை உறுதியாகிறது. அப்ப இந்த நன்றி பெருக்கு உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு முறை போய் ஜாம் பண்ணிட்டு வருவோம், வேளாங்கண்ணிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஜாப் பண்ணிட்டு போனேன், நடந்து போனேன், சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் நான் மாலை போட மாட்டேன், நடந்து போக மாட்டேன், ஏன்னா எனக்கு எதுவும் தேவையில்லை, நடந்துடுச்சு. நன்றி சொல்லவாது அடுத்த முறை நான் நடந்து போயிட்டு அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லிட்டு வருவோமே, அந்த உணர்வு இருக்காது. பிரியமான, அந்த நன்றி உணர்வு இருந்தால்தான் மீண்டுமாக அந்த நம்பிக்கையும் புதுப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நன்றி பெருக்கு நம்முடைய உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் தூய்மையாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மூன்றாவது கருத்து. இந்த நன்றி உணர்வு வருகிற பொழுது அது எனக்கு உடல் ரீதியாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. நன்றி பெருக்கை கொடுக்கும் பொழுது ஒரு எனக்குள்ளான ஒரு ஆன்மீகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல இந்த ஆன்மீகத்தையும் வளர்க்கிறது. அப்ப நன்றி சொல்லக்கூடிய அந்த தருணத்தில என் உடலுக்கும் நல்லது, என்னுடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நல்லது என்று இந்த நற்செய்தியும் சரி, இந்த விழாவினுடைய செய்தியும் நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில இந்த நன்றி உணர்வு இருக்கிறதா? நன்றி உள்ள இதயமாக நம்முடைய இதயம் இருக்கிறதா? ஒரு கிராட்டிடியூடு, அவர்களுக்கு ஏதாவது நான் நல்லது செய்யணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்ம இருக்கிறோமா? அது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நல்ல பண்பை கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இந்த வாரம் முழுவதும் யார் எந்த உதவி எனக்கு செஞ்சாலும் அது அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய தியாகம், அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கடவுள்கிட்ட நான் கேட்கறது, எனக்கு ஒவ்வொரு நாள் உயிர் மூச்சு கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாள் நல்ல உறவுகளை சந்திக்க செய்யறாரு, நடக்க செய்யறாரு, பேச செய்யறாரு, பார்க்க செய்கிறார், சாப்பாடு செய்கிறார். இது எல்லாமே நிறைய பேர் சாப்பிட முடியாம, பார்க்க முடியாம, நடக்க முடியாம இருக்காங்க. இது எல்லாம் கடவுள் எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரே, நன்றி உள்ள பிள்ளையாக வாழ்வேன்.
அப்படி அந்த நன்றி இருக்கிற பொழுது நம்பிக்கை மிகுதியாகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அருள் நிறைவாக பொழியப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை, இந்த வாரத்தை கண்களை மூடி இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதோ சிறப்பாக ஆண்டின் பொது காலம் 28வது வாரத்தை தொடங்குகிறோம். இந்த வாரத்தினுடைய செய்தியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நன்றி உள்ள இதயத்தை வைத்திருக்கும் பொழுது நம்பிக்கையின் முழுமையை பெறுகிறோம், கடவுளை அருளை பெறுகிறோம் என்று நாங்கள் தியானித்தோம். அதை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெறுகிற எல்லா சிறு சிறு நன்மைகளுக்காக நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறவும், உம்முடைய அருளையும் ஆற்றல் நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு குணப்படுத்துவீராக. அவர்களுக்கு இருக்கிற எல்லா உடல் வியாதிகள், மன வியாதிகள், கஷ்டங்கள், பாரங்கள், கவலை, கடன் பிரச்சனை, கண்ணீர், குழந்தையின்மை, திருமண பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை என்று வறுமையில் வாடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான அன்றாட உணவையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்து காத்துக் கொள்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.